சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து 50 ரூபா ஃபைனை கட்டி நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் இந்த சுடலை வந்து எங்கள் அண்ணன்கிட்டையும் வந்து விசுவாசமா இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. திருமால்கிட்டையும் மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அண்ணா நகரில் வந்து பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அந்த இடத்துல கொண்டு போய் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. லலிதாவை ஆட்டோ சங்கர் குரூப் வந்து எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு ஆட்டோ மோகன் வாக்குமூலம் வழியா கடந்த எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல நான் பார்க்க போறது சுடலை வந்து எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்றது. சுடலை எப்படி கொலை செஞ்சோன்றது ஆட்டோ சங்கம் வாக்குமூலத்திலேயே வந்து விரிவா வந்து விவரிச்சிருக்காரு, விரிவாக தகவலோட சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அந்த கொலை செய்வதற்கான காரணம் வந்து லலிதா மட்டும்தான் அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம ஆட்டோ சங்கரோட வாக்குமூலம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்டோ மோகனோட வாக்குமூலத்தில் பார்க்கும்பொழுது லலிதா மட்டும் காரணம் இல்லை, தொழில் போட்டியும் ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து மோகனோட வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக திருமங்கலத்தில் வந்து விபச்சார தொழில் பண்ண சுடலை 8 பெண்களை வச்சு விபச்சார தொழில் பண்ணதாகவும் அதில் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாகவும் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவரோட மச்சானோட ஏற்பட்ட விரோதம் காரணமாக தான் இந்த கொலைக்கான அடித்தளமாக இருந்திருக்குங்கிறத ஆட்டோ மோகனோட வாக்குமூலத்திலேருந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆட்டோ மோகனோட வாக்குமூலத்தில் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர் பாலா மூலமாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பாலா. அதாவது ஆட்டோ மோகன் தன்னுடைய வாக்குமூலத்தில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, சுடலையும் லலிதாவும் காணாமல் போனதுக்கு அப்புறமா பல இடங்களில் வந்து தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சுடலை வந்து அண்ணா நகரில் ஒரு தனியாக பிளாட் எடுத்து லலிதாவை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, அதாவது பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வந்த உடனே நேராக நாங்கள் வந்து அண்ணா நகரில் போய் தேடி போனால் அந்த பிளாட்டில் வந்து சுடலை இல்லை. எங்களை பார்த்த உடனே நாங்கள் வர விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து ஒரு 2 தடவை தப்பிச்சு போயிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து அந்த பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஃப்ளாட்லேயே இந்த அண்ணா நகர் ஃப்ளாட்டில் இருந்த அந்த ரவி ராமச்சந்திரன் இந்த 2 பேர்த்தையும் வந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்து எங்கள் குடோனில் சாராய குடோனில் வச்சு அவங்க 2 பேர்த்தையும் அடித்து உதச்சி எங்கடா சுடலை அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரித்தோம். அதுக்கப்புறம் அவங்க அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை அந்த பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணுறதே வந்து திருமால் தான், அதாவது அந்த திருவாமியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமுறை இருக்காரு, அவருடைய மச்சான் திருமால் தான் வந்து அந்த பிஸ்னஸே பண்ணுறாரு. அதுக்கு வந்து இந்த பிஸ்னஸோடைய நெளிவு சுழிவுலாம் வந்து சுடலைக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் அழைச்சி வச்சிருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல அப்படின்றாங்க. சங்கத்தை சண்டை போட்டு போனோன்னே திருமாலை அழைச்சிட்டு வந்து அண்ணனை வச்சுட்டார். ஆமாம், இது தெரிஞ்ச உடனே எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் ஆத்திரம் முடிஞ்சு, சரி நீங்கள் 2 பேரும் போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாப்புல. அதுக்கப்புறமா இந்த திருமால் யாருன்னா இன்ஸ்பெக்டருடைய மச்சானா இருந்தால் கூட நம்ம பாடி சாந்தி தேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை சுடலை வந்து அங்கே பாடி மீது சாந்தி தேட்டர் ஏரியாவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா சுடலையை தேடி அங்கே திருமால்கிட்ட போனோம். பாடி தேட்டரில் சாந்தி தேட்டரில் போய் நாங்கள் விசாரிச்சு பண்ணி எங்களை பார்த்த உடனே சுடலை ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து திருமால்கிட்ட கேட்டாப்புல, எங்கே சுடலை, அவனை கொடுங்க, அவனை அனுப்பி வைங்க, என்கிட்ட வந்து பொருள் நகை அந்த கேமரா பணத்தெல்லாம் திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஆனால் வந்து திருமால் வந்து என்னன்னா விடலை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். நாங்கள் இப்படி தேடி போன விஷயம் தெரிஞ்ச உடனே திருமால் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய மச்சான் இன்ஸ்பெக்டர் தலைமலைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சங்கரும் அவங்க தம்பி கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து தகராறு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து தட்டி வைங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காப்புல. இதை தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு, நான் வந்து திருவான்மியூரில் சாராய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே வந்து கடையில் வந்து தகராறு பண்ணுறது, கேன்லாம் போட்டு அடித்து உடைக்கிறது, இந்த மாதிரி குடைச்சல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் தலைமுறை எனக்கு கொடுத்தாப்புல. இது தெரிஞ்ச உடனே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எங்கள் அண்ணன் திருமால்கிட்டே வந்து சமரசம் பேசி, இது மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லு, என் தம்பியை வந்து டார்ச்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. இது கேட்ட உடனே என்ன பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு அவன் சரி நான் வந்து எங்கள் மச்சான்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் எங்கள் அண்ணனுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேர்கிட்ட விசாரிச்சப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அந்த அண்ணா நகர்ல வந்து பிராத்தல் பிசினஸ் பண்றதே அதுக்கு ஓனரே வந்து இன்ஸ்பெக்டர் தலமலையும் அவருடைய மச்சான் திருமால்னு அவங்க 2 பேரும் தான் அந்த பிசினஸே வந்து ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் சொல்லியிருக்காங்க. ஆட்டோ சங்கர் நடத்தின பிரார்த்தனை தொழிலையும் சம்பாதிச்சதெல்லாம் போய் இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்தாரு. எங்க அண்ணன் வந்து வெறும் புரோக்கர் மட்டும் தான், ஓனர் வந்து இன்ஸ்பெக்டர் தலைமுறை தான் கூட சொல்லியிருந்தார்ல. ஆமா 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 கரெக்ட். ஆட்டோ சங்கர் நடத்தின பிரார்த்தல் பிசினஸ்க்கும் சரி, அண்ணா நகர் நடந்த பிரார்த்தல் பிசினஸ்க்கும் சரி, அந்த 2 பேத்துக்குமே வந்து ஒரு மூல காரணமா வந்து திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் தலைமலை தான் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆட்டோ மோகன் வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல வந்து அழுத்த திருத்தமா வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணா என்ன பண்ணாருன்னா கையில வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து இன்ஸ்பெக்டர் தலைமலையை பார்த்து பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. நானும் என்ன பண்ணேன்னா எங்க அண்ணன் கொடுத்த அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு நேர இன்ஸ்பெக்டர் போய் அவர் ரூம்ல போய் பார்த்தேன். பார்த்துட்டு அண்ணன் அவங்கள பார்க்க சொன்னாப்புல, பணம் கொடுத்து விட்டாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எவ்வளோ கொடுத்து கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. 5000 ரூபா அப்படின்னு சொன்னப்பட்டு அதை வாங்கிட்டாரு. வாங்கி அவருடைய தலையணை அந்த பெட்ஷீட்டுக்கு அடியில் தலையணை கீழே அடுத்து வச்சுட்டு எதுலடா வந்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்புல. நான் வந்து ஆட்டோவில் வந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா என்னை கொண்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுரு, திருவாரூர் ஸ்டேஷனில் விட்டுரு அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை என் ஆட்டோலேயே தான் அந்த இன்ஸ்பெக்டர் அவரை அழைச்சிட்டு வந்து திருவாரூர் ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டேன். இறக்கி விட்டோம்னா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, என்னை உள்ளே கூட்டி கொண்டு போய் அடின்னு அடிச்சு உதச்சு திடீர்னு லாக்கப் தூக்கி உள்ள போட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணாங்க, அவருடைய மச்சான் திருமாலுக்கு ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல மோகன், அவனை வந்து வசமாக மாட்டிக்கிட்டான், இப்போ அவன் வந்து என் கஸ்டடியில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னார். இதை கேட்டவுடனே நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தோடனே எங்கள் அண்ணன் திருமால்கிட்ட பேசி இது மாதிரி வந்து நீ சொன்னேன்னு சொல்லி தான் என் தம்பியை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட அனுப்பி வச்சேன். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என் தம்பியை போட்டு அடித்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காப்புல, கொஞ்சம் வந்து நீ எடுத்து விடு அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் அண்ணன் திருமாலை அழைச்சிட்டு நேராக ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சமரசம் பேசினாப்புல. இப்படி சமரசம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், கோபத்தில் என்ன இன்ஸ்பெக்டர் 5000 ரூபா வந்து லஞ்சமும் வாங்கிட்டீங்க, லஞ்சமும் வாங்கிட்டு என்னை வந்து என் மேலே சாராய கேஸும் போட்டு ரிமாண்ட் பண்ண பார்க்குறீங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து 2 சனி ஞாயிறு லீவு வருது, என்னை ஸ்டேஷன் இது ஜெயிலுக்குள்ளேயே வந்து போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்னேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்ன சமரசம் பண்ணி இல்லை கொஞ்சம் என்னை இது பண்ணிட்டு இல்லை அவன் மேலே வந்து ஏதாவது ஒரு சின்ன பெட்டி கேஸை போட்டு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் இன்ஸ்பெக்டர் கேட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு 75 கேஸை போட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து 50 ரூபா ஃபைனாக கட்டி நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் இந்த சுடலை வந்து எங்கள் அண்ணன்கிட்டையும் வந்து விசுவாசமாக இல்லை, ஒரு நம்பிக்கையா இல்லை, அதே மாதிரி திருமால்கிட்டையும் வந்து நம்பிக்கையா இல்லை அப்படின்னு சொல்லி திருமால்கிட்டையும் வந்து நம்பிக்கையா இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா எங்கள் அண்ணன்கிட்ட இருந்து ஓடி போனதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசமா வந்து என்ன பண்ணிருக்காரு, சுடலை மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அண்ணா நகரில் வந்து பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தாப்புல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை என்ன பண்ணுறாருன்னா பிராத்தல் பிஸ்னஸில் லைனில் வந்து அனுப்பிட்டு இருக்காப்புல. இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே என்ன நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி தானே அழைச்சிட்டு வந்த, ஆனால் கடைசியில் வந்து இந்த பிராத்தல் பிஸ்னஸில் என்னை வந்து இறக்கி விட்றியே அப்படின்னு சொல்லிட்டு சுடலைக்கிட்ட அந்த பொண்ணு கூப்பாடு போட்டு ஒரே சண்டை போட்டு இது பண்ணிருக்கணும். இதை தெரிஞ்ச ஒன்று என்ன சொல்ல என்ன பண்ணா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை நேரம் அழைச்சிட்டு சங்கர்கிட்டே வந்தான். சங்கர்கிட்ட வந்து சமரசம் பேசி ஆனால் இது மாதிரி இந்த பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன், ரொம்ப அடம் பிடிக்குது, நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்கிட்ட வந்து கெஞ்சினாப்புல. எங்கள் அண்ணனும் வந்து சுடலைய வந்து சரி ஏதோ திருந்திட்டான் போல அப்படின்னு சொல்லி நம்பி எங்கள் அம்மாவோட பேசி சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சுடலைக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி விட்டாப்புல. ஆனால் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு சுடலை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை மறுபடியும் மதுரைக்கே அனுப்பி வச்சுட்டாப்புல. என்ன சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட வருமானம் இல்லை, எந்த தொழிலும் வந்து சரியாக அமையலை, நான் வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் பார்த்துட்டு சம்பாதிச்சப்பட்டு நான் உன்னை திரும்ப அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அவரோட வாக்குமூலத்தை முடிக்கல, அது வந்து அடுத்த எபிசோட பார்க்கலாம். அன்பளிச்சீங்க, எதிர்பார்ப்புடன் காத்திருங்க. நன்றி. நன்றி தமிழ் உறவுகளை. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.